Swachh Bharat Abhiyan is successful because it is communicated. Mass communication. Very good, ma'am. Super. ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல இதுல. கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. Advertisement is an example of dash communication. ஏவா மேம்? ஏன்னு சொல்லுங்க. என்ன பதில் சொல்றீங்களோ ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா பெர்மனண்டா அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து கொடுப்போம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவோம் மேம். சோ அதால டி வராது. பர்சனலும் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லாரும் பார்த்து போறாங்க. ஐ திங்க் ப்ரோபகண்டா அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு நான் சொன்னேன். பர்சுவேசிவ்னா என்ன? பர்சுவேசிவ்னா என்ன தெரியுமா மேம் உங்களுக்கு? கம்யூனிகேஷனோட மெயின் எய்மே டு பர்சுவேட் தான். மேம் நம்பற மாதிரி இல்லம்மா பர்சுவேட் அப்படின்னா உங்களை இந்த விஷயத்த நம்புறதுக்கு ஊக்கப்படுத்துறது, உங்களை இத நம்ப வைக்கிறது, அவ்வளவுதான். ஓகே. நான் சொல்ல வர விஷயத்த நீங்க ஒத்துக்கணும். இன்ஃபேக்ட் அதுதான் எக்ஸாக்ட் இது. ஓகே, ஐ எம் ட்ரைங் டு பர்சுவேட் டு அக்செப்ட் வாட் ஐ எம் டெல்லிங் டு யூ. ஓகே, சோ பர்சுவேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஒரு கம்யூனிகேஷன் இஸ் ஜஸ்ட் டு பர்சுவேட் அப்படின்ட்டே வரும். ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா அதோட இதை எடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் மென்ட் ஃபார் பர்சுவேஷன். அந்த வேர்டை டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தங்களை பர்சுவேட் பண்றதுக்கு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மோட்டிவேஷனே. நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை அப்படியே நீங்க ஒத்துக்கணும். அதுதான் பர்சுவேட். கரெக்டா? ப்ராபகேண்டா அப்படின்னா பரப்புறது. கரெக்டா? ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து இல்ல பொலிட்டிக்கல் லீடரே வேண்டாம், ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இருக்கு, அந்த நியூஸ வந்து நீங்க வந்து பரப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு, அதுதான் ப்ராபகேண்டா. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து cannot be a propaganda because அது வந்து அது ஒரு நிலையானது. அதாவது அது ஒரு ஆட் தான், அதுல மாற்றங்கள் இருக்காது. இதே நியூஸ் ப்ராபகேண்டா பண்ணா மாற்றங்கள் இருக்கும். சோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு பில் போர்டு வச்சோமோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது கொடுத்தோமா, அது வந்து எதுக்காக கொடுக்குறோம் ஆடு? இந்த பொருளை வாங்கறதுக்காக, உங்களை வாங்க வைக்கிறதுக்காக கொடுக்குறோம். இந்த பொருளுக்கு பத்தி நீங்க வந்து மார்க்கெட் பண்றதுக்காக கொடுக்குறோம். ஓகே மேம். வாய்ஸ் கேட்கல மேம். வாய்ஸ் கேட்கல மேம். ஒரே நிமிஷம். இப்ப கேக்குதா? ஓகே மேம். ஓகே, நான் பேசும்போது ப்ளூடூத் நகர்ந்துருது மேம், அதனால கேட்கல. நீங்க டெஃபினட்டா நடுவுல இன்டரப்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, சோ பர்சுவேசிவ் அப்படின்னா நான் உங்களை வந்து ஒத்துக்க வைக்கிறது. ஓகே, சோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சுவேசிவ் கம்யூனிகேஷன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். நோ மேம். ஓகே, the term yellow journalism refers to. yellow journalism யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் மேம். கரெக்ட்டா சொல்லுங்க மேம். மீனிங் வந்து எல்லோ பேப்பர்ல பிரிண்ட் பண்றது கிடையாது மேம். அது வெரி குட் மேம். நீங்க கரெக்டா பண்றீங்க மேம். கரெக்டா தேவையில்லாததை வந்து எடுக்கிறீங்க. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. ஜஸ்ட் பார்த்தோன்னே எது தேவையில்லையோ அதை எடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்றீங்க. இட்ஸ் a good way of answering, especially in UGC NET. சொல்லுங்க மேம். சி. கரெக்ட். ஆப்ஷன் சி மேம். கரெக்ட் மேம். சென்சேஷனலிசம் கிரியேட் பண்றதுக்காக தேவையில்லாத நியூஸை கொடுக்கறது தான் எல்லோ ஜேர்னலிசம். அதை எக்ஸாஜுரேட் பண்ணி உண்மையில நடந்ததா நடக்கலையான்னு தெரியாம சென்சேஷன் கிரியேட் பண்றதுக்காக எக்ஸாஜுரேட் பண்ணி கொடுக்கறது வந்து எல்லோ ஜேர்னலிசம். ஓகே, குட். The information function in mass communication is defined as. மாஸ் கம்யூனிகேஷன்ல 4 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே,
மாஸ் கம்யூனிகேஷன் வந்து மாஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு யாரோ அழகா முதல்ல சொன்னீங்க. மாஸ் கம்யூனிகேஷன் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, நிறைய பேருக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னா மாஸ் கம்யூனிகேஷன் யூடியூப்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களும், நெட்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இஸ் அ மாஸ் கம்யூனிகேஷன். நம்மளோட யூஜிசி நெட் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்க தேடுறோம் இல்லையா? சோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் கொடுத்திருக்கிறது. தட் கம்ஸ் அண்டர் மாஸ் கம்யூனிகேஷன். சோ மாஸ் கம்யூனிகேஷனோட இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம். தெரியுமா யாருக்காவது? இல்ல நீங்க சும்மா ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்ல. மேம் உங்க பேர் சொல்லுங்க மேம். ஆப்ஷன் சி. சி பப்ளிசிட்டி. இல்ல அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலி. ஐ ஒன்ட் சே பப்ளிசிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஓகே, ஆனா இதுக்கு அது பதில் இல்ல. பப்ளிசிட்டி வேற எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க பப்ளிசிட்டி கொடுத்திருக்கலாம். தட் குட் ஹவ் பீன் a good option. சர்வீலன்ஸ் தான். சர்வீலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வீலன்ஸ்னா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இன்ஃபார்ம் பண்றது மாஸ் கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியம். சர்வீலன்ஸ் கேமரா சொல்றோம் இல்லையா? சர்வீலன்ஸ்னா என்ன? ஒரு விஷயத்த நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றதுதான் சர்வீலன்ஸ். சோ அதுதான் இங்க ஆப்டா இருக்கும். பட் பப்ளிசிட்டி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த இடத்துல இன்னும் ஆப்டா ஒரு ஆன்சர் இருக்கிறதுனால சர்வீலன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சர்வீலன்ஸ் தான் இது. அதோட இதுல வந்து ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு டெல் யூ, மாஸ் கம்யூனிகேஷன்ல வந்து 4 ஃபங்க்ஷன் இருக்கு. சர்வீலன்ஸ், காரலேஷன், கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இது 4மே டிஃபைன்டு ஆக்சுவலி. மாஸ் கம்யூனிகேஷன் நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலே அதோட 4 ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா சர்வீலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். சர்வீலன்ஸ் என்ன பண்ணும்? இட் அப்சர்வ்ஸ் அண்ட் இன்ஃபார்ம்ஸ். மாஸ் கம்யூனிகேஷன்ல இந்த நம்ம என்ன பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் பப்ளிக்கு. காரிலேஷன்னா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஒன்னோட ஒண்ணு ரிலேட் பண்ணிக்கிறது. வெறும் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா போதுமா? இன்னைக்கு நியூஸ் என்ன நம்மளுக்கு? இன்னைக்கு வந்து அங்க இஸ்ரேல்ல போர் தொடங்கிடுச்சு. பாலஸ்டைன்ஸ் வந்து இஸ்ரேல்ல வந்து தே ஹவ் பயங்கரமா டிஸ்ட்ரக்ஷன் இது பண்ணிருக்காங்க. டெல்லவிவ் நகரமே மோசமா இருக்கு. காசான்னு ஒரு ஊருக்குள்ள வந்து நிறைய பேர் அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க. பாலஸ்தீனியன் லிபரல்ஸ் வந்து அவங்க வந்து அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது இன்ஃபர்மேஷன். ஓகே, ஹவு டு இன்டர்பிரட், அதை எப்படி காரலேட் பண்ணுவோம்? என்ன காரலேட் பண்ணணும்? என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி, எதனால இந்த விஷயம் நடந்தது அப்படின்ட்டு காரலேஷன் வந்து மாஸ் கம்யூனிகேஷன்ல இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து மீடியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. அவங்கதான் கொடுக்க வேண்டியிருந்தது இன்டர்பிரிட்டேஷன். ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால, நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கிறதுனால இன்டர்பிரிட்டேஷன் இஸ் டன் பை த ரிசீவர் ஹிம்செல்ஃப். ஒரு மாஸ் பப்ளிக் இப்ப நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிப்பேன், நீங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிப்பீங்க. சோ நம்மளுக்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுதான் காரலேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன். அடுத்தது கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்னா அதாவது எது கல்ச்சர்னா என்ன பண்ணும்? ஒரு சொசைட்டல் நார்ம்ஸ் இதுதான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு சொசைட்டில கல்ச்சர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்பப்படுகிறது. இந்த கல்ச்சரை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு மாஸ் கம்யூனிகேஷன் ஹெல்ப் பண்ணும். ஆனா கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்ன்றது எப்பயுமே சீரா இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா நேத்துக்கு இது தப்புன்னு சொல்லிட்டு இருப்போம், இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்போம். நேத்து தவறா இருந்தது, இன்னைக்கு நார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்ன்றது இவால்வ் ஆகி தான் வரும் மாஸ் கம்யூனிகேஷன்ல. இது இப்படியே ஒரே மாதிரி இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து லெஸ்பியன், கே இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட கல்ச்சர்ல வந்து இட் வாஸ் நாட் அக்செப்டட். ஆனா இப்ப லீகலி இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய அவங்கள வந்து மேல சொசைட்டில மேல கொண்டு வரதுக்காக அவங்கள அங்கீகரிச்சிருக்கோம் நம்ம. சோ இந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷனை நம்மளுக்கு கொண்டு சேர்க்கறது வந்து மாஸ் கம்யூனிகேஷனோட மெயின் விஷயம். அடுத்தது எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மாஸ் கம்யூனிகேஷன் அதோட மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஒண்ணு வந்து எஜுகேஷன். நம்மள எஜுகேட் பண்றதும் நம்மள என்டர்டெயின் பண்றதும் தான். சோ 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் என்னென்னா சர்வீலன்ஸ், காரலேஷன், கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஓகேயா? ஏதாவது டவுட்?
டவுட் இருக்கா? Yes, ma'am. Yes. Yes, ma'am. Clear, ma'am. Clear, ma'am. Okay. So, which of the following is or are part of social media? இது எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. என்னாச்சு? ஆன்சர் வரல? All the above, ma'am. ஆமா சார், டவுட்டே இருக்கக்கூடாது சார். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், இது லிங்க்டின், கூகுள், ஃபேஸ்புக் எல்லாமே நம்மளுக்கு சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியானா என்ன நான் சொல்லணுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? மேம் சோஷியல் மீடியால எப்படி மேம் கூகுள் வரும்? ஏன் வராது? கூகுள்ல சர்ச் பண்றதுக்கு தானே மேம் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியால நம்மளுடைய போஸ்ட் போடுவோம், அதெல்லாம் ஃபேஸ்புக் அதெல்லாம். ஏன் அதுல Okay. கூகுள் வந்து கூகுள் பிளஸ்மா அது? ஓகே மேம், ஓகே மேம். ஓகேவா? இட் இஸ் கூகுள் பிளஸ். ஓகே மேம், ஓகே மேம். Which of the following is physical or environmental barrier to communication? Barriers to communication படிச்சிருக்கீங்களா? Semantic barriers, cultural barriers, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? டிஸ்கஸ் பண்ணீங்களா barriers பத்தி? படிச்சோம் மேம், ஆனா ரிவைஸ் பண்ணல மேம். ஓகே மேம், ஓகே மேம், நோ ப்ராப்ளம். தெரிஞ்சா போறோம் மேம். ரொம்ப கம்யூனிகேஷனுக்குலாம் நம்ம ரொம்ப உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம் மேம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் 4 லைன்ல வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பான். ஒன்னும் கஷ்டமே கிடையாது. ஆனா அது அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வரதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இதுல பெரிய விஷயமே கிடையாது. சரி, பிசிக்கல் பேரியர் டு கம்யூனிகேஷன் என்னவா இருக்கும்? பிசிக்கல் ஆர் என்விரான்மெண்ட்? பிசிக்கலா, கல்ச்சர் வந்து பிசிக்கல் பேரியரா இருக்குமா? பிசிக்கல் ஆர் என்விரான்மெண்டல் ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. எது எது வந்து ரெண்டுத்தையும் சூட் பண்ணுது? ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷனுக்கு எது பேரியரா இருக்கும்? பிசிக்கல்னா மேம்? ஆப்ஷன் பி மேம். பவர் பர்சனல். கல்ச்சரா மேம்? கல்ச்சர் மேம். Ma'am, voice என்ன not சொல்ற? audible, ma'am. இப்ப கேக்குதா மேம்? Yes. Okay, ma'am. எஸ் மேம், கேக்குதுங்க மேம். ஓகே மேம், நான் ஒரு சைடா திரும்பினாதான் பிரச்சனை வருது. நான் அப்படியே உட்கார்ந்து. ஓகே, பிசிக்கல் அப்படின்னா என்விரான்மெண்டல் வாட் எவர் இட் இஸ், நம்மள சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல பிசிக்கலா அஃபெக்ட் பண்ணக்கூடிய பேரியர் என்ன? ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது, சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க, சேனல் இருக்கு, அதுக்கு ஒரு பேரியர் இஸ் கால்ட் அ நாய்ஸ் இன் கம்யூனிகேஷன். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? Communication affect பண்றதுக்கு தான் barrier. கம்யூனிகேஷன் அஃபெக்ட் பண்றதுதான் பேரியர். ஓகே, சோ ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி கல்ச்சர் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, கல்ச்சுரல் பேரியர்ஸ் வந்து அவங்க மைண்ட்ல, அதாவது இப்போ எனக்கு ஒரு கல்ச்சர், எனக்கு வந்து சில பேர்லாம் வந்து இந்த எச்சி பண்ணி குடிக்க மாட்டாங்க, சில பேர் எச்சல் பண்ணி குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னோட கல்ச்சர்ல நான் ஒரு மாதிரி வளர்க்கப்பட்டிருப்பேன், இன்னொருத்தவங்க கல்ச்சர்ல அவங்க வேற மாதிரி வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு பிசிக்கல் பேரியரா இருக்குமா? பிசிக்கல்னா எக்ஸிஸ்டிங், அதாவது கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். புரியலையா? ஹலோ, பர்சனாலிட்டி மேம். இல்ல கல்ச்சர் ஏன் வராதுன்னு சொன்னது உங்களுக்கு ஓகேவா? Okay, ma'am. இல்ல நீங்க எனக்காக சொல்லக்கூடாது. இஃப் யூ ஆர் நாட் இல்ல, ma'am. satisfied, it's Cultural my is duty to okay தான், clear. ma'am. Depends Yeah. on the
டிபெண்ட்ஸ் ஆன் த கல்ச்சர் வச்சு நம்மளோட மைண்ட் செட் பொறுத்தது. கல்ச்சர் வந்து ஆ. வளர்க்கப்பட்ட விதம் இன்ஃபேக்ட். ஓகேயா? அது வந்து ஒரு என்வைரான்மெண்டல் பேரியரா இருக்குமா? என்வைரான்மெண்டல்னா சரவுண்டிங்னு அர்த்தம். புரியுதா நோ உங்களுக்கு மேம், நான் சொல்றது? என்விரான்மெண்ட் இருக்காது, கல்ச்சரல் ஆ. பர்சனாலிட்டி என்வைரான்மெண்டல்ல வருமா? இது நோ எல்லாமே மேம். பவர் ஆர் அத்தாரிட்டியும் என்வைரான்மெண்ட்ல வருமா? நான் பேசுற பேச்சுல வரலாம். கம்யூனிகேஷன்ல என்னோட பவர் ஆர் அத்தாரிட்டி வந்து நான் பேச்சுல தான் காட்ட முடியுமே தவிர என்விரான்மெண்ட்ல காட்ட முடியுமா? காட்ட முடியாது. டைம் ஒண்ணுதான் லெஃப்ட் அவுட். டைம் வந்து என்விரான்மெண்டல் எல்லாருக்கும் affect பேரியரை பண்ணும். அஃபெக்ட் பண்ணும். எல்லாரையும் இன்கேஸ் affect நான் பண்ணும். ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. என்னோட கம்யூனிகேஷன் கரெக்டா இல்லாதனால அந்த டைம்க்கு போய் சேராததுனால உங்களுக்கு வந்து அதுக்கான இது தெரிஞ்சது இல்லையா? மேம் கேட்கல நீங்க சொல்றது. சோ டைம் வந்து ஒரு பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் கம்யூனிகேட் பண்ண உடனே உங்களுக்கு போய் சேர்ந்தாதான் அந்த கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும். கரெக்டா? இல்ல நான் Yes, சொல்லி correct. டிலேடா வந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு எவ்வளவு தடவை நம்ம வந்து ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருப்போம். ஹாட் ஸ்டார்ல சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? லைவா ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு வரல பண்றப்ப. இல்ல கிளாஸ் ரூம் எடுக்கிறப்ப ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டைம்க்கு வந்து சேரல. இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம்க்கு நான் சொன்னது வந்து சேரல. உங்களோட கனெக்ஷன்ல ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்னா, சோ அந்த டைம்க்கு வராதது இஸ் a barrier to the communication. கரெக்டா இல்லையா? எஸ் மேம் எஸ் மேம். எஸ் மேம். அதான் ஆப்ஷன். A manager who accepts added responsibility and challenges with enthusiasm may expect the same from his subordinates. It is an example of which barrier in communication? ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேலஞ்சஸையும் இன்ட்ரெஸ்டோட எடுத்துக்கிறாரு ஒரு மேனேஜர். அதையே அவரோட சபார்டினேட் கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. So it is an example of what type of barrier? Perception, ma'am. சூப்பர் சார். பர்செப்ஷன். அதையே எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து அவரோட பர்செப்ஷன். அதே அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே தான் யோசிக்கிறாரு. அதனாலதான் பர்செப்ஷன். ஓகேயா? யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல? No, ma'am. Okay. Which of the following helps in overcoming barriers in communication? எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. என்ன ஆச்சு? டவுட்ஸ் இருக்கா? மேம் லாஸ்ட் டி ஆப்ஷன் என்ன மேம்? யூஸ் ஆஃப் கிளச்சர் ஐடியம்ஸ் அப்படின்றது இடியம்ஸ்ன்றது வந்து இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடியம்ஸ்னா ஒரு விஷயத்த சொல்றது, இன்டைரக்டா சொல்றது. அதுக்கு சில இது இருக்கும். என்னாச்சு ஆன்சர்? Focused listening, ma'am. ஆமா கரெக்ட். சூப்பர். ஏன்னா நெக்லெக்டிங் சீமான்டிக் நாய்ஸ் அப்படின்னா சீமான்டிக்னா வந்து அந்த யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே. சோ அத வந்து நெக்லெக்ட் பண்றது வந்து பேரியர் ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா அத சரியா கேட்கல, நம்மளுக்கு அந்த நாய்ஸ் வந்து சரியா கேட்கப்படலைன்னா கம்யூனிகேஷனுக்கு டெஃபினட்டா இட்ஸ் அ பேரியர். டாப் டவுன் கமாண்ட் ஸ்ட்ரக்சரும் வராது. யூஸ் ஆஃப் கிளிச்ட் இடியம்ஸ்னா ஒரு மாதிரி இதுவா பேசுறது, அதாவது மறைமுகமா தாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்றது. இது எதுவுமே வந்து பேரியரை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஃபோக்கஸ்டு லிசனிங் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இன் ஓவர் கமிங் பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன். ஓகே ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங்.
பர்செப்சுவல் பேரியர்னா பெர்செப்ஷன்ஸ் ஒருத்தங்களோட நான் எப்படி பர்சீவ் பண்றேன், நான் ஒரு விஷயத்த எப்படி பாக்குறேன், அவங்கவங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் பெர்செப்ஷன்ன்றது. பெர்செப்சுவல்னா அதோட நவுன் ஃபார்ம். ஓகே. லாங்குவேஜ் பேரியர்னா மொழியினால் ஏற்படக்கூடிய பேரியர்ஸ். இன்டர்பர்சனல்னா ஒருத்தர் பேசும்போது நம்மளுக்குள்ள என்ன தடைகள் வர வாய்ப்பு இருக்கு. கம்யூனிகேஷன் சேனல் பேரியர்னா நான் இப்பதான் அந்த வேர்டை சொன்னேன். இதையெல்லாம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம். மேம். கரெக்ட். சோ கம்யூனிகேஷன் சேனல் பேரியர்ன்றது வந்து நாய்ஸ். எப்பயுமே சேனல் பேரியர் வந்து இஸ் ஆல்வேஸ் நாய்ஸ். ஓகே. சோ தட் லீவ்ஸ் அஸ் வித் பி அண்ட் டி. ஓகே. C3 தான் ரெண்டுத்துலயும் இருக்கு. அப்போ ஏக்கும் பிக்கும் தான். ஏக்கு வந்து பெர்செப்சுவல், ஒருத்தங்க எப்படி நம்ம பெர்சீவ் பண்ணிருக்கோமோ அதுதான் நம்மளோட கல்ச்சரை டிஃபைன் பண்ணும். சோ A4 B2 C3 D1 ஆப்ஷன் பி. ஓகேயா? ஓகே மேம். Which of the following is an effective barrier to communication? என்னாச்சு? Unawareness, ma'am. Unawareness. Unawareness அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா? அவேர்னா என்ன? விழிப்புணர்வு. கரெக்ட். விழிப்பு இல்லாம இருக்கிறது அன்அவேர்னஸ். சூப்பர். இன்ட்ரெஸ்ட்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கம்யூனிகேஷன்ல பேரியரா இருக்குமா? இன்ட்ரெஸ்ட் நோ மேம். கம்யூனிகேஷன்ல பேரியர் இருக்காது. prejudiceனா என்ன? ஓகே. prejudiceனா ஸ்பெசிபிக்கா ஒருத்தங்க பிடிக்காம இருக்கிறது. இப்ப நான் ஒண்ணு சொல்ல வரேன், நீங்க வந்து இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் சொல்றது ஆக்சுவலி will you listen to it? ஃபோக்கஸ் இல்ல வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இல்ல, சொல்லி கொடுக்கறவங்க மேலயோ இல்ல யார்கிட்ட இருந்து கேக்குறீங்களோ அந்த சென்டர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க கரெக்டா அட்டென்டிவா கேப்பீங்களா சொல்றத? ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க சார். சோ prejudiceனா you are not showing interest wantedly. அதுதான் prejudicedன்னு சொல்லுவாங்க. ஓகே. worried-ஆ இருக்கிறது வந்து கம்யூனிகேஷனுக்கு பேரியரா இருக்குமா? இருக்கலாம். Prejudice தான். prejudice தான் ஆன்சர். ஓகே.